அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்புல புணர்ச்சி விதி படிக்க இருக்கிறோம். அதாவது உடம்படை மெய்ப்புணர்ச்சி படிக்க இருக்கிறோம். முதல்ல விதி படிச்சிடலாம். இ ஈ ஐ வழி வவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் உயிர்வரின் உடம்படை மெய் என்றாகும். மறுபடியும் படிக்கிறேன். இ ஈ ஐ வழி வவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் உயிர்வரின் உடம்படை மெய் என்றாகும். இதோட விளக்கத்தை நம்ம படிக்கலாம். அதாவது நிலைமொழி ஈற்றில் இ ஈ ஐ நிற்க வருமொழி முதலில் உயிர் வருமானால் இ எனும் உடம்படைமை தோன்றும். அதாவது நிலைமொழியின் கடைசியில, நிலைமொழியின் ஈற்றில, நிலைமொழியின் கடைசியில இ ஈ ஐ நிற்க இ ஈ ஐ வந்தால் வருமொழியின் முதலில் என்ன இருக்கணும்? உயிர் எழுத்து இருக்க வேண்டும். உயிர் வருமானால்னா உயிர் எழுத்து இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்க என்ன தோன்றுமா? இந்த ஈ எனும் உடன்படுமை தோன்றும். யா போட்டு புள்ளி வைக்கிற இந்த ஈ எனும் உடம்படைமை தோன்றும். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துக்காட்டோட படிக்கலாம். அதாவது முதல் எடுத்துக்காட்டு கவியரசர். கவியரசர் இது வந்து கவி பிளஸ் அரசர் நம்ம எழுதுறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க கவியரசர் நம்ம சேர்த்து எழுதும்போது இங்க யா வந்திருக்கு. இங்க யா எப்படி வந்ததுன்றதுதான் இந்த விதியின் விளக்கம். சரிங்களா? பார்க்கலாம். அதாவது நிலைமொழியின் ஈற்றில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? இ ஈ ஐ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒன்று. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஈ இருக்கு, ஈ இருக்கு. இங்க வி தானே இருக்கு, நீங்க ஈ இருக்கு அப்படின்றீங்களே எல்லாம் சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த ஈ எப்படி வரும் அப்படின்னா இவ் பிளஸ் இ ஈக்குவல் என்ன? வி. சரிங்களா? அப்போ இங்க என்ன இருக்கு? ஈ தான் இருக்கு. இவ் பிளஸ் இ ஈக்குவல் தான் வி. சரிங்களா? அப்போ இங்க ஈ இருக்கிறதா தான் நம்ம மீன் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ நிலைமொழியின் கடைசியில என்ன இருக்கு? ஈ இருக்கு. வருமொழியின் முதலில் பாருங்க, அதாவது இது நிலைமொழி, இது வருமொழி. சரிங்களா? முதல்ல நிலைமொழி எது, வருமொழி எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறது நிலைமொழி, நிலையான மொழி. இது மாறவே மாறாது. ஆனா வருமொழியின் இந்த முதல் எழுத்து தான் பாத்தீங்கன்னா மாறி வரும். சரிங்களா? வருமொழி, வருகின்ற மொழி, வருமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிலைமொழி, நிலையான மொழின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிலைமொழி, இது வருமொழி. அப்போ வருமொழியின் முதல்ல என்ன இருக்கணும்? உயிர் எழுத்து இருக்க வேண்டும். முதல் எழுத்து என்ன இருக்கு? ஆ இருக்கு. சோ நிலைமொழியின் கடைசியில ஈ இருக்கு, வருமொழியின் முதலில ஆ இருக்கு, அதாவது உயிர் எழுத்து இருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா இங்க என்ன தோன்றும்? ஈ எனும் உடன்படைமை தோன்றும். சரிங்களா? ஈ எனும் உடன்படைமை தோன்றும். இப்போ ஈ எனும் உடன்படைமை தோன்றிடுச்சு. இந்த ஈ எப்படி யாவா மாறிச்சு? ஈ பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன? யா. சரிங்களா? ஈ பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன? யா. சரிங்களா? அப்போ இந்த யா இங்க வந்திருக்கு. கவியரசர். இந்த மாதிரி தான் இந்த சொல் புணரும். சரிங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு கிளி இனம். கிளி இனம், கிளி பிளஸ் இனம். நிலைமொழியின் ஈற்றில் என்ன இருக்கு? லீ இருக்கு, அதாவது ஈ இருக்கு. அதாவது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஈ வரிசை எழுத்து, ஈ வரிசை எழுத்து, ஐ வரிசை எழுத்து, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்போ நிலைமொழியின் ஈற்றில ஈ வரிசை எழுத்துக்கள் இருந்தாலோ, நிலைமொழியின் ஈற்றில ஈ வரிசை எழுத்து இருந்தால், நிலைமொழியின் ஈற்றில ஐ வரிசை எழுத்து இருந்தால், சரிங்களா, அந்த மாதிரி இருக்கணும். வருமொழியின் முதலில் உயிர் எழுத்து இருக்க வேண்டும். உயிர் எழுத்து எது வேணாலும் இருக்கலாம், உயிர் எழுத்து இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்ததுன்னா அங்க ஈ எனும் உடன்படைமை தோன்றும். சரிங்களா? இப்போ கிளி பிளஸ் இனம். இப்போ நிலைமொழியின் ஈற்றில லீ இருக்கு, வருமொழியின் முதலில ஈ இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு. அப்போ இங்க ஈ எனும் உடன்படைமை தோன்றும். அப்போ இந்த இ பிளஸ் இ ஈக்குவல் என்ன? இ. சரிங்களா? இ பிளஸ் இ ஈக்குவல் என்ன? இ. சோ இந்த இ இங்க வந்திருக்கு, கிளி இனம். சரிங்களா? இந்த மாதிரி தான் இது எழுதணும். அடுத்தது நீ அதை. நீ பிளஸ் அதை, நீ பிளஸ் அதை. இங்க நிலைமொழியின் ஈற்று என்ன இருக்கு? ஈ இருக்கு, அதாவது ஈ வரிசை எழுத்து இருக்கு, நீ இருக்கு. சரிங்களா? வருமொழியின் முதலில் ஆ இருக்கு. அப்போ இங்க ஈ எனும் உடன்படைமை தோன்றும். இந்த இ பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன? யா. சரிங்களா? அப்போ நீ எதை என ஆயிற்று. அடுத்த எடுத்துக்காட்டு
மறை இதழ், மறை பிளஸ் இதழ், மறை பிளஸ் இதழ். இங்கே நிலைமொழியின் ஈற்றில் ரை இருக்கு. இந்த ரை எப்படி உருவாச்சு? இரு பிளஸ் ஐ தான் பார்த்தீங்கன்னா ரை. சரிங்களா? இரு பிளஸ் ஐ இதான் வந்து ரை. ஸோ இங்கே ஐ இருக்கு. வருமொழியின் முதலில் ஈ இருக்கு, உயிரெழுத்து இருக்கு. அப்போது இங்கே என்ன தோன்றும்? ஈ என்னும் உடன்படைமை தோன்றும். இந்த இ பிளஸ் இ ஈக்குவல் என்ன? ஈ. சரிங்களா? அப்போ மறை இதழ் என ஆயிற்று. அடுத்தது கரை ஏற, கரை பிளஸ் ஏற. இங்கே பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் ஈற்றில் என்ன இருக்கு? ஐ வரிசை எழுத்து இருக்கு, அதாவது ஐ இருக்கு. வருமொழியின் முதலில் ஏ இருக்கு. அப்போ இங்கே இ என்ன உடன்படுமை தோன்றும்? இ பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன? ஏ. கரை ஏற. சரிங்களா? அடுத்தது கை ஏந்தி, கை பிளஸ் ஏந்தி. இங்கே நிலைமொழியின் ஈற்றில் ஐ இருக்கு, அதாவது ஐ வரிசை எழுத்து இருக்கு. வருமொழியின் முதலில் உயிரெழுத்து இருக்கு, ஏ இருக்கு. அப்போ இங்கே இ என்னும் உடன்படுமை தோன்றும். இ பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன? ஏ என ஆயிற்று. கை ஏந்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரி ஏறு, அரி பிளஸ் ஏறு. நிலைமொழியின் ஈற்றில் ரீ இருக்கு, அதாவது ஈ இருக்கு. சரிங்களா? அப்போது வருமொழியின் முதலில் உயிரெழுத்து இருக்கு, ஏ இருக்கு. அப்போது இங்கே இ என்னும் உடன்படுமை தோன்றும். இ பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன? ஏ. அரி ஏறு என புணரிற்று. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த புணர்ச்சி விதி வந்து புணரும். நம்ம ஒரு முறை விதியை படிச்சிடலாம். இ ஈ ஐ வழி வவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் உயிர்வரின் உடன்படைமை என்றாகும். இதோட விளக்கம்: நிலைமொழி ஈற்றில் இ ஈ ஐ நிற்க வருமொழி முதலில் உயிர் வருமானால் ஈ எனும் உடன்படைமை தோன்றும். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.